இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வந்திருக்கின்ற யாவரையும் தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த தவக்காலத்திலே நாம் மனம் திரும்புதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியமானது. மனம் என்பது செம்மையானால் மந்திரம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாமே நல்லதாகவே என்ன செய்ய ஆரம்பித்துவிடும், நடக்க ஆரம்பித்துவிடும். இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நம்புங்கள். ஆகவே இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவியை பரிசுத்தனாக மாற்றக்கூடியது, ஒரு துரோகியை நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு இறை அனுபவம். ஆகவே தான் சர்ச்சைக்கு வருகிறது வேறு, மனம் திரும்புதல் என்பது வேறு என்பதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தேவையானது மனம் திரும்புதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்து என் பாவத்தை சிலுவையிலே அவர் அறைந்து அழித்து ஒழித்து எனக்கு என்ன செய்து விட்டார், அந்த பரலோக வாழ்க்கை, அந்த பரலோக தகப்பனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி விட்டார். ஆகவே மனம் திரும்பின மனிதன் கடவுளை அப்பா என்று அழைக்கிறான். மனம் திரும்பின மனிதன் தேவனோடு எப்பொழுதும் என்ன செய்திருக்கிறான், ஐக்கியப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சகலத்தையும் அவன் விருப்பம் அனைத்தையும் அவரே நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி என்ன செய்யும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனம் திரும்பும்போது பரலோகம் அவனை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறது. அவன் உன்னதருடைய அடைக்கலத்தில் கோழி குஞ்சை ரெக்கைகளை வச்சிருக்கிற மாதிரி கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நம்மளை அவர் ரெக்கைகளே வச்சிருக்கிறார், அவர் உஷ்ணத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வந்தாலும் சரி பொறுப்பு அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவன் என்னை சார்ந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த இடத்திலே, கரையில் இல்லை உயர்ந்த இடத்துல. அங்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பினவர்கள் மேலானவைகளை நாடிக்கொண்டிருக்கிறார்கள், மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள். அது நின்று என்னது வருதான் சொல்லுங்களேன், ஜீவ ஊற்று. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த இந்த உடல் அனைத்திற்கும் மைய பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால் இதயம். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து உனக்கு என்ன வருதுன்னு சொன்னால் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், நித்திய வாழ்க்கை, ஜீவ அப்பம், ஜீவன் எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அழியாதது. அதனால என் மகனே, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்ள. கீழே வாசி பார்ப்போம். உன் வாயின் தார் இங்கே தாங்க இருக்குங்க, இந்த வாய் தான் பிரச்சனை. ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் வாய் தான் உனக்கு பிரச்சனை. உன் எல்லா கஷ்டத்திற்கும் அழிவுக்கும் எல்லா விதமான உன்னுடைய தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் எதுதான் காரணம் அப்படின்னு சொன்னால் உன் வாய் தான் காரணம். உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் கடவுளை நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செம்மையாய் காக்க கடவுள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதயத்திலிருந்து தான் பொல்லாதவை. இயேசு சொல்லுவார், இருதயமாகிய கருவூலத்திலிருந்து தான் நல்லவைகளும் புறப்பட்டு வருகின்றன, பொல்லாதவைகளும் என்ன செய்கிறது, புறப்பட்டு. இருதயமாகிய கருவூலம், அதான் கருவறை. கருவூலங்கும் போது நம்ம இதில் சொல்லும் பார்த்தா கருவறை, கருவறையிலிருந்து தான் என்னது வருது, எல்லாம் புறப்பட்டு வருது. அப்படித்தானே எல்லாமா? இந்த கருவறையை நீ என்ன செஞ்சீங்கன்னா பத்திரமா பாதுகாக்கணும். இந்த கருவறையில் அழுக்கு இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மனம் திரும்புதல்னா என்னென்னா, இன்னொரு மீனிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கழுவுதல். மனம் திரும்புதல் போது என்னதுன்னா, இப்போ கையில் அழுக்கு போட்டுட்டுனா கையை கழுவுது மாதிரி. பிளாத்து கையை கழுவுவார். இவனுடைய இரத்தப்பழி பாவம் என் மீதோ என் குடும்பத்தின் மீதே சாராது, உங்கள் மீதே சாரட்டும் என்று சொல்லி தண்ணியை கொண்டு வாப்பான்னு சொல்லி அவர் எண்ணிச்சுவார்னா கையை கழுவு. அப்படின்னா என்னென்னா, இந்த நல்ல நீதிமான நல்ல மனுஷனை
நான் என்ன செய்யலை, தீர்ப்பிட்டு அவருக்கு என்ன செய்யலை, என் வாயினால். அதனால தான் வாயின் வார்த்தைகளை தாறுமாறுக்கு என்ன செய்ய தூரப்படு. தவறான வார்த்தைகளை பேசுகிறதுல, தவறான தீர்ப்பிடுறது, தவறான விஷயங்களை பேசுகிறது, ஒரு ஆளை குந்தக்குறையாக பேசுகிறது, மனம் காயப்படும்படியாக பேசுகிறது, புண்படும்படியாக பேசுகிறது, இது எல்லாமே எதுன்னு சொன்னால் உனக்கு அந்த மனதினுடைய தாறுமாறு அழுக்குகள். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். இன்றைக்கி எல்லாருமே பக்தியாக இருக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெப கூட்டத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, திருவிருந்து எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. லட்சக்கணக்கில் செலவழித்து என்ன செய்கிறாங்கன்னா கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறாங்க, திருவிழா கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் மனம் திரும்பிய 99 மனம் திரும்பாத 99 நீதிமான்கள், மனம் திரும்பிய ஒரு பாவி. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. மனம் திரும்பாத பாஸ்டர்கள், மனம் திரும்பாத கன்னியாஸ்திரிகள், மனம் திரும்பாத சாமியார்கள், மனம் திரும்பாத ஊழியக்காரர்கள், மனம் திரும்பாத தீர்க்கதரிசிகள். ஆனால் மனம் திரும்பிய தீர்க்கதரிசிகள் வேறு. இது நீங்கள் நிறைய பேருக்கு நினைச்சிங்கன்னா, என்னடா இவன் இப்படி ஒரு கிறிஸ்தானுக்கு மட்டும் தான் பேசுகிறானே அப்படின்னு. ஏன்னா இதை கேட்டாவது நல்ல திருந்தி மனம் திரும்பி நீ அந்த பரலோக ராஜ்யத்தில் கடவுளுக்கு உரிய உகந்தா நீ மாறிட்டேன்னு சொன்னால், இந்த பரலோகத்துக்கு சந்தோஷம், இந்த பூமிக்கு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷம், இந்த திருச்சபைக்கு சந்தோஷம், நாட்டுக்கு சந்தோஷம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மனம் திரும்புதல் என்பது தேவலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஒரு கைத்தறிகளை பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டி. இந்த பூலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, உன் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்க. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மனம் திரும்பிட்டானா ஒரு புருஷனுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருது. ஒரு கிராமத்துக்கு சந்தோஷம், ஒரு பஞ்சாயத்துக்கு சந்தோஷம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த மனம் திரும்புதல்ல இன்னைக்கு நாடே மனம் திரும்பிட்டு சொன்னா, பரலோகம் இந்த பூலோகத்தில் இருக்கிறது, விண்ணுலகம் மண்ணுலகத்துக்கு வந்து விட்டது. அதனால தான் இவ்வளோ காடாக என்ன பிரதர் வர ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, எல்லாரையும் இணைச்சிறாருன்னா, சும்மா முன்னாடிக்கெல்லாம் பேச மாட்டேன், எல்லாரையும் இப்போ இணைச்சிறாரு பேசுகிறாருன்னா விஷயம் அதுதானே, சத்தியம் தானே. சத்தியத்தை பேசுறதுக்கு தானே அந்த அபிஷேகம். நான் யானை என்ன செய்யறேன், யானை எனக்கு எதிரி கிடையாது. எதிரியா நினைச்சா நான் நினைஞ்சிட்டேன், இந்த ஊழியம் செய்யறதுக்கே தகுதியெல்லாம் போயிட்டேன். அதனால சாமியார்களோ பாஸ்டர்களோ தீர்க்கதரிசிகளோ ஊழியக்காரங்களோ எனக்கு எதிரி கிடையாது. அவங்க ஊழியம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அர்ப்பணித்து வந்திருக்கிறாங்க. இது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. சாமியார் கன்னியாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு, உறவுகளை எல்லாம் விட்டுட்டு, அந்த 4 சோறுக்குள்ளே, அந்த நிறுவனத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய தியாகங்கள், அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. ஆனால் என்ன ஆகிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்தாபனத்துக்கு அவங்க வேலைக்காரங்கள் ஆகிட்டாங்க. படிப்பு, பாஸ்டருங்கிறது ஒரு படிப்பு, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சுட்டு நினைக்கிறாங்க, டாக்டர் உத்தியோகம் பார்க்குறாங்க. இது மாதிரி இந்த ஸ்தாபனத்தில் ஒரு படித்து முடிச்சுட்டு 14 வருஷம் படித்தாச்சு, 7 வருஷம் படித்தாச்சு, படித்து முடித்து அதில் என்ன செய்யறாங்க, வேலைக்கு இருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறது, இந்த புனிதர்கள் பரிசுத்தவான்கள் கடவுளுடைய வேலையை செய்த, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்தவர்கள், கடவுள் என்ன பேசுகிறாரோ அதை பேசியவர்கள், கடவுள் அன்னன்னைக்கு தரக்கூடிய அப்பத்தை, ஆகாரத்தை மக்களுக்கு கொடுத்து விடுதலை செய்து மக்களை வழிநடத்தியவர்கள். கைதிகளமாகவும் அதுதான் தேவனுடைய ஊழியர். அதனால் இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு தீர்க்கதரிசி மனம் திரும்பிட்டா இந்த பூமியில் ஏகப்பட்ட உயிர் ஜீவன்களுக்கு என்ன உண்டாகுதுன்னு சொன்னால் நன்மை உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. அதனால தான் சொல்கிறார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நான் பேய்களை ஓட்டினேன், நோயை குணமாக்கினேன், செத்தவனை உயிரோடு எழுப்புனேன், நாங்கள் எங்கள் உடலை என்ன செஞ்சோம், பலியாக ஒப்பு கொடுத்தோம், எங்களுக்கு உள்ளதெல்லாம் இழந்தோம், ஏழைகளுக்கு தானம் தருவோம், எல்லாம் நீ பண்ணாலும் அவர் சொல்கிறாரு, நெறிகெட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். ஏன் இவ்வளவு உண்மையாக வாழ்ந்தவங்க நீதிமன்றத்தை 99 நீதிமான்கள், மனம் திரும்பாத நீதிமான். அதான் சொல்கிறேன். ஏன்னா நீ எங்கே மாட்டிக்கிடப்படாதுன்னா, அன்னைக்கு அவர் வருகையின் போது இல்லை, இந்த சோல் உடலை விட்டு போகும்போது நீ எங்கே போக முடியாமல் போயிடக்கூடாதுன்னா, அவர் கட்டிய வீட்டுக்கு நீ போக முடியாமல் போயிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்கு தான் இதை பேசுகிறேன். அதனால யாரையும் பேசுனதில் எனக்கு எதாவது என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் கிடையாது. ஐயோ இதை கேட்டு ஆமாம் கொஞ்சம் அறிவு தெளிந்து, உதாரணம் அறிவு தெளிந்து, இதில் என்ன தேவைப்படுதுன்னா நம்ம அறிவு தான் தெளிய வேண்டியது. நானும் 35 வருஷம் ஆச்சு இந்த ஊழியத்துக்கு வந்து ஊழியக்காரன் ஆகி. ஆனால் மனம் திரும்பினது ஒரு 5 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி போகிற என்ன செஞ்சேன், ஊழியம் பண்ணேன்.
தீர்க்க தரிசனம் நிறைய மிராக்கள் நடந்துச்சு. மார்த்தாண்டத்தில் போகும்போது ஒரு 5000 பேருக்கு மேலே என்ன செஞ்சா கூட்டினாங்க. தூத்தூரில் ஒரு 10,000 பேரை கூட்டின இடம். இங்கே நம்ம சென்டர் பிடிக்காது. அன்னைக்கு இந்த இவங்க பண்ணுற இந்த தீர்க்கதரிசிகள் பண்ணுற மாதிரி இயேசு அற்புதம் வச்சுறாரு, பேய் ஓடி எல்லாம் ஓடிச்சு. பேய் ஓடிச்சு, நோய் குணமாயிடுச்சு, துண்டை தூக்கி போட்டு அத்தனை பேர் கீழே விழுந்து அவங்களுக்கு கண்ணு முன்னால் எல்லாம் தெரியும். கீழே விழுறதோ மிராக்கல் பண்ணுறதோ கடவுளுக்குரியது அல்ல. அது என்னன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு என்னோடு வாழ்கிறார் என்பதற்கு ஒரு ஒரு என்னதுன்னா ஒரு ப்ரூஃப். ஆனால் நான் மனம் திரும்பலை. இங்கே தான் பைபிள் சொல்லுது, நீ மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராட்சியத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது. நீ மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராட்சியத்தை காண முடியாது. அப்போ மனம் திரும்புதல்னா என்ன? அதான் சொல்லுங்க, கைகளை கழுவுவது போல இந்த மனதினுடைய அழுக்கை கழுவுவது. பிலாத்து கழுவினார் பார்த்தீங்களா? இதில் எனக்கு பங்கு, என் குடும்பத்துக்கோ எனக்கு என்ன வேண்டாம், பங்கு வேண்டாம். உன்னுடைய செயல்களுக்கு, அநீதிக்கு, அநியாயமான காரியங்களை பேசுறதுல செய்கிறதுல நான் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அறிவு தெளிந்து இதுக்கு என்ன செய்யணும்னா டெய்லி ஆத்ம பரிசோதனை பண்ணணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கோ இல்லை உபவாச கூட்டமோ ஜெப கூட்டத்துக்கு போகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஒரு மனிதன் எழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, இன்னைக்கு நான் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்யக்கூடாது, உமக்கு விருப்பமில்லாத எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, என் நடை உடை சொல் செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக வாழும்படி என்னை என்ன செய்துள்ளோம், நீர் மூடிக்கொள்ளும். அந்த அருளுக்காக காத்திருந்து அந்த அருளை பெற்று பலனடை. மாமிச பலத்தில் நீ என்ன செய்ய முடியாதுன்னா சின்ன ஒரு ஆசையை கூட உன்னால் கட்டுப்படுத்த. கோபம் அவ்வளவு பெரிய கொடூரமான பாவம், ஆசை அவ்வளவு பெரிய கொடூரமான பாவம். கோபம் ஒரு கொலைக்கு சமம். அதனால நல்லா என்ன செய்யணும்னா இந்த அழுக்குகளை அகற்றுறது தான் என்னதுன்னா மனம் திரும்புக. கைதிட்டுங்களை பார்ப்போம். இதைத்தான் சொல்றார், என் மகனே உன் இதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். இதயம்தான், இதயத்திலிருந்து தான் எல்லா எண்ணங்கள். மனம் என்பது இதயத்திலிருந்து என்ன செய்யணும், இயங்குது. இந்த மனம் ஒரு கொடூரமானது. இது எரேமியாவில் சொல்லுவார், மனம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. இதை எரேமியாவில் நீங்கள் வாசிக்க பார்ப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எரேமியா 17:19. கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் யூதாவின் ராஜாக்கள் எசேக்கியேல் இல்ல எரேமியா 17:9 பாருங்க. எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் செயல்களுக்கும் தக்கதாக நான் அவனவனுக்கு என்ன செய்கிறேன், பலன் அளிக்கிறேன். பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு நல்லா கவனிச்சுங்க. எதை ஆராயிற? இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை நான் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். கைதட்டி என்ன செய்வோம்? எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய, நல்லா கவனிச்சுக்கோங்க, என் வார்த்தையின்படி சொற்படி செய்கிறதற்கு ஏக ஒரு இருதயத்தை, நல்ல ஒரு இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்களுடைய மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு அழுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கரங்களை சேர்த்து. ஒரு இருதயம் எப்படி இருதயம்? நீ கடவுளுடைய வார்த்தைக்குன்னா எல்லாரும் பைபிளை படிச்சுக்கிட்டு இதை சொல்ல. நீ தியானத்தில் உட்காரும்போது, நீ மனம் திரும்பி தவம் இருக்கும்போது, கடவுளை என்னோடு பேசும் அதிகாலையில் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் உட்காரும்போது இந்த இருதயத்திலிருந்து தான் கடவுள் பேசுவார்.
அதனால தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்போ இந்த இருதயம் எல்லாம் நீ கவனிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுளுக்கு அதிகமான அன்பை செலுத்தும் போது, முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை தேட ஆரம்பிக்கும் போது கடவுள் என்ன செய்கிறாருன்னா அந்த இருதயத்தில் தான் பேசுகிறார். இந்த இருதயத்தில் அதான் சொல்கிறாரு, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, என் வார்த்தையின்படி நடக்கும்போது, உன்னை இதில் நீ எரிச்சு பொறுமையாக போ, இதில் சண்டை போடாத, சச்சரவு பண்ணாத, இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்கோ, இந்த இடத்துல நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறத பொறுத்து நீங்கள் அப்படியே செயல்படும்போது அதில் நஷ்டம் வரும். நம்ம சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும், உடைமைகளை இழக்க வேண்டியிருக்கும், சில நம்முடைய ப்ரெஸ்டீஜ் எல்லாமே என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இழக்க வேண்டியிருக்கும், கௌரவம். அதனால தான் கடவுளை நீ அன்பு செய்ய ஆரம்பிச்சோன்னா உனக்கு சூடு, சுனை, மானம், ரோசம், வெக்க எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நான் என்னுடைய கௌரவம், குடும்ப கௌரவத்தை அங்கே என்ன செய்யணும், நம்முடைய ப்ரெஸ்டீஜை அதை கொண்டு வரும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்படி கீழ்ப்படிய முடியாத நிலை வரும்போது நாம் என்ன ஆயிடுவோம்னா அவுட் ஆயிடும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், இந்த மாமிசம் சொல்லுது இப்போ இதை நீ சாப்பிடு அப்படிங்க, உள்ள அவர் சொல்கிறாரு நீ இதை சாப்பிடாதங்கிற. ரெண்டு தான் வித்தியாசம். பென்னிகின் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் என்னுடைய நண்பனுடைய சந்தோஷத்திற்காக அவன் வீட்டில் வச்சுருந்த விருந்துக்கு நான் போய் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இப்போ நீ போய் எனக்கு தனியாக போய் காத்துரு. இவர் என்ன செய்கிறாருன்னா 10 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறாருன்னா நம்மளை சந்திக்கிறாங்க, சாப்பாட்டு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, விருந்து வச்சுருக்கிறாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சரி போயிடுவோம், இல்லைன்னா அவன் வருத்தப்படுவான்னு சொல்லி தன் நண்பனை சந்தோஷப்படுத்துவதற்காக அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா வேறு ஒன்றும் தப்பு பண்ண, தண்ணி அடிக்கலை, வேறு தப்பு தண்டாலாம் பண்ணலை, என்ன செஞ்சுட்டு போகிறாருன்னா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு, சாப்பிட்ட கலைக்கு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெபத்தில் என்ன செய்ய முடியல, ஈடுபட முடியாது. ஆவியானவருடைய மூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ண முடியலை. சாயங்கால கூட்டம், பகல் கூட்டத்தில் ஏகப்பட்ட மிரக்கல், ஜப்பான் எழுப்பி நடக்கிறான், நோயாளிகள் குணமாகறாங்க, அடுத்தாவில் பேய்கள்லாம் ஆடி ஓடுது, இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்த இடத்துல இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், ஒரு சாயங்காலம் ஒன்றுமே நடக்கலை. கேட்குறாரு, என்ன ஆண்டவரே என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டே. பகலில் நடந்த கூட்டத்தை அற்புதத்தை பார்த்து சாயங்கால கூட்டத்துக்கு இணைஞ்சிருக்கு திரளான மக்கள், பாடி பார்க்குறாரு, ஆடி பார்க்குறாரு, மியூசிக்கெல்லாம் நல்லா அடிங்கன்னு சொல்லி அடித்து இவர் என்ன செஞ்சு பார்க்குறாருன்னா வேகமாக பாட்டெல்லாம் ஸ்பீடாக பண்ணி பார்க்குறாரு. என்னதான் வித்த பண்ணாலும் அங்கே என்ன வரமாட்டுக்கு, பிரசன்னம் வரமாட்டுக்கு, அபிஷேகம் வரமாட்டுக்கு. ஒரு சின்ன மிரக்கல் கூட நடக்கல. அந்த ரூமில் விழுந்து அழுது கேட்கும்போது சொல்கிறாரு, எனக்கு நீ எப்பொழுது மதிப்பு கொடுக்கவில்லையோ அப்பொழுது நான் அங்கே செயல்பட மாட்டேன். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். இந்த மனம் திரும்புதல்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஆமேன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிறப்ப, இதை விட்டுட்டு போனால் நான் போகணும். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார்ல, உன் நாட்டையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய சொத்து சுகங்களையும் தாய் தகப்பனை விட்டுட்டு நான் காண்பிக்கிற கானானுக்கு போ. அது எப்படி இருக்குன்னே தெரியாது, அது வழி எப்படி போகணும்னே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா அவர் அதான் உன்னை கேட்குறாரு, எந்த இடம்னே தெரியாது, நீ போராட எப்படி இருக்குன்னே தெரியாது, ஏதோ ஒரு கடவுள் சொன்னார், ஏதோ ஒரு அசரி சத்தம் கேட்டுச்சு, எனக்கு இருதயத்தில் ஒரு உணர்த்தல் வந்துச்சு, நான் போறையே, நீ என்ன பைத்தியக்காரன், அவனை முட்டாளா, எவ்வளவு சொத்துக்களை நான் உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், எவ்வளவு உனக்கு ஆடு மாடுகள் என்ன செஞ்சிருக்கிறேன், சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நாங்கள்லாம் பெருசு இல்லை, சொந்த பந்தம் பெருசு இல்லை, உறவுகள் பெருசு இல்லை, நீ நினைச்சிறியே போறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னால் அதை நான் செய்யணும். அவர் போன்னு சொல்லிட்டாரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க, மனம் திரும்ப. இது இங்கே தான் என்னச்சுன்னா இருதயத்தை கழுவுகிறது, அதாவது கழுவுதல். கொரோனா வந்த உடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கையை கழுவணும், அந்த லிக்விடு போட்டு என்ன செய்யணும், அப்போ தான் அந்த வைரஸ் வராது. இதே மாதிரி ஒரு மோசமான வைரஸ் எதில் இருக்குன்னா இந்த மனம் என்ன அலைகளில் இருக்கிறது. இந்த ஒருத்தனை போய் சண்டை போடுனா சண்டை போடும், வெட்டுனா வெட்டும், கையை பிடிச்சி இல்லைன்னா இழுக்கும். சிலர் சொல்லுவாங்க இருதயத்தில், சில ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் எங்கேயோ ஒரு பரீட்சை எழுத போயிருப்பாங்க, அங்கே 2 விதத்தில் ஒரு சின்ன ஒரு பழக்கம் உண்டா, இதயத்தில் அவர் இடம் பிடிச்சிட்டார் அவருடைய செயல்கள். அதனால் நாங்கள் என்ன காதலித்து கல்யாணம் முடிச்சிட்டோம். ஒரு நாள் சந்திப்பு, இருதயம் எங்கள் வீட்டு
சொல்லுங்க. இதே போல இந்த இதயம் என்பது இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல, அதான் கேடானது, திருக்குள்ளது, போகிற இடத்துல அது என்ன செஞ்சிடும், இங்கே தான் நீ என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணுறது. மனம் திரும்புதல் என்பது இந்த இது வந்து கடவுளுக்கு பிடிக்காதுன்னா இது எனக்கு வேண்டாம், நான் அதை விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். கோபப்படாமல் இருக்கணும், அந்த இடத்துல மௌனமாக இருக்குன்னா மௌனமாக இருக்க தயாராக இருக்கிறேன். இப்படி தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு திருப்பி கொண்டு இந்த கழுவுதல்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஆண்டவருடைய சமூக கழுவுதல்னா என்னென்னா, இப்படி உட்கார்ந்து காலையில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்தந்த செயல்கள், இந்தந்த எண்ணங்கள், இந்தந்த இது நடையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய உடையில், என்னுடைய இதில் அழுக்கு இருக்குது, இதை நீங்கள் கழுவுங்கப்பா. இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். நல்லா கைவிட்டு. இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். கசையால் அடிபட்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். மனம் திரும்புதல் என்பது இப்படி ஜெபக்கூட்டத்தில் நடக்கிறது இல்லை. அன்றாட நம்முடைய பிரச்சனையில இந்த மனசு, இந்த சரீரம் கடவுளுக்கு விரோதமாக செயல்படும் போது, இதை நான் செய்ய மாட்டேன், இதை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சு அந்த இடத்துல தேவனை நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது மனம் திரும்புதல். கைதிட்டுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பாருங்க நிறைய பேரை காணும். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குன்னா விட மாட்டேங்குது. குறை சொல்லலை, அங்கே போகலைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அழைப்பாங்க, நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்களேன், சடைச்சிக்குவாங்க, அந்த உறவு என்ன செய்யும். ஆனால் அங்கே நீ போனா இங்கே இவர் என்ன செய்ய, இவர் பெருசா அவர் பெருசா, இங்கே தீர்மானிக்கக்கூடிய அறிவு தெளிந்து, அதான் ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்து, என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்திருக்க, நானோ பசியால் மடிகிறேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா மனம் திரும்பி, அவருடைய மனசு என்ன செய்யணும்னா தந்தையை நோக்கி, தந்தையின் வீட்டை நோக்கி திரும்பி. இது போல ஒரு மனம் திரும்புதல் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல இன்னைக்கு என்ன முடியும் அதான் அறிவு. என் மகனே, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். இங்கே தான் என்ன செய்யணும், வேலை செய்கிறது. இங்கே இந்த இடத்துல இது கடவுளுக்குரிய நேரம். இன்னைக்கு கடவுள் பேசுகிற வார்த்தையை நான் கேட்கிற நேரம். இந்த இடத்த நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ரஞ்சனம்லாம் அன்னைக்கு சிலத்தர் அவருடைய பேரனுக்கு அங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு, ஒரு 10 லட்ச ரூபா செலவழிச்சு இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு வருவாங்க, குடும்பத்தோடு காரில் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன செய்வாங்க. இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் அங்கே போகணும், குடும்பத்தோடு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு, ஐயா சாமி நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. சாமி கோவிச்சுக்கிறாதீங்க, எனக்கு என்ன செய்ய முடியாது, ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள், இந்த நாளை நான் என்ன செய்ய முடியாது, உங்கள் பேரன் ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய முடியாது. நீங்கள் கோவிச்சாலும் பரவாயில்ல, அவங்க முன்னாலும் அப்படியே சொல்லிவிட்டு முடிஞ்சால் இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னு, இன்னைக்கு சாயங்காலம் போக முடியாது, நாளைக்கு திங்கக்கிழமை மதுரைக்கு என்ன செய்ய கோச்சு வேலை. அப்போ சொன்னால் இப்படி ஒரு வேலை. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, சாமி நீங்கள் இந்த வேலையை பாருங்க, வர வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணால் போதும். இதுதாங்க உண்மையான அன்பு உறவு. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி முடிவெடுப்பது, இந்த அறிவு தெளிந்த மனுஷன் என்ன செய்யணும், இன்றைக்கி இது எது போகணும். ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். வீட்டில் நீங்கள் வேறு பல வேலைகள் இருக்கும். ராணி எடுத்துக்கோங்க, நான் டக்குன்னு ஒரு டீ போடுமா அப்படிங்கிறேன். நான் பிற தான் போடுவேன், இப்போ போட முடியாதுன்னா அங்கே என்ன வருது, இப்போ எது தேவை, ஏதோ கொஞ்சம் உடலுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்பதும் அவங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க தான் என்ன செய்யுது, அது முறையாது. ஆனால் நம்ம பல வேலை இருக்குன்னு கண்டுக்காமல் எனக்கு என் வேலையை தான் பெருசுன்னு பார்த்தா என்னாச்சு சொல்லுங்களேன். எதை பண்ணணும், எந்த நேரத்தில் எதை பண்ணணும். இப்போ ஒரு அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கு, நீ அங்கே சமையல் பார்த்துட்டு இந்த அழுகையை நிறுத்துவதா சமையல் முக்கியமாக, அந்த பிள்ளையுடைய அழுகை அங்கே தான் தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும், அந்த மனசை
சரியான இடத்துல சரியானதை செய்யும். அதனால் உலகத்தில் பல வேலைகள் இருக்கலாம், பல பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் எந்த பொறுப்புகள் எந்த வேலைகள் இருந்தாலும் கடவுளுடைய இடத்தை இந்த வேலைகளுக்கோ பொறுப்புகளுக்கோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா மனம் திருப்புதல். அதனால இந்த கை கழுவுதல், இந்த கழுவுதல் என்பது மனம் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். பரிசுத்த பிரசன்னத்தினால் கழுவப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் இந்த மனம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். அதனால தான் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான். காலை வேளையில் ஒரு மனுஷன் எந்திரிச்சு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னுடைய ஆவியினால் என்னை நிரப்பும், ஆண்டவரே இன்னைக்கு உமக்கு பிரியமில்லாத எந்த வேலையும் எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, உமக்கு நீர் வெறுக்கிறதை நான் வெறுக்க தயாராக இருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாததை நான் செய்யாமல் உமக்கு பிரியமானதை உண்மை சந்தோஷப்படுத்துகிறது மட்டும்தான் என் முழு இருதயத்தோடும் என் முழு மனதோடும் என் முழு வலிமையோடும் என் ஆண்டவராகிய தேவனை சிருஷ்டி கர்த்தாவே நான் உம்மை ஆராதிக்க தயாராக இருக்கிறேன். கைது இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். அடுத்த வாரம் நம்ம குருத்து ஞாயிறு ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு இந்த மனம் திரும்புதலுடைய டாபிக் என்னையோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மனம் திரும்புதல்னா என்னங்கிறத என்ன செஞ்சுக்கணும்? அதான் சொல்கிறேன், அந்த மனம் திரும்பும்போது பரலோகம் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்ன செய்கிறது, அடைகிறது. இரண்டாவது, இந்த பூலோகத்தில் மனம் திரும்பின மனுஷன் இருக்கிறான்னா அவன் இருந்தாலே சந்தோஷம்தான், அவன் வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம்தான், ஆசீர்வாதம் தான். ஜெபமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த புனிதர்கள் இருந்த இடமெல்லாம் அப்படியே நிச்சயமா செல்லம் பொழியுது. எனக்கு தெரியும், இந்த சபரியாருடைய குகைக்கு போயிருக்கிறேன். மணப்பாட்டில் அந்த குகையில் எப்பவும் அந்த சாரல் மழை சாரல் மாதிரி அந்த பிரச்சனை நினைச்சிங்கன்னா அப்படி விழும். ஏன்னா அவங்க இந்த மனம் திரும்பிய மனிதர்கள் வாழ்ந்த இடம், அதுக்கு பேர் தான் புனித ஸ்தலம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன வேலையை மனம் திரும்ப சொன்னதை செய்யாமல் விட்டுட்டு இன்றைக்கி அவங்கள தூக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, சிலையை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருவிழா கொண்டாடி அங்கே அந்த ஆலய வழிபாடுகளை, மத வழிபாடுகளை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இதை அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா என்னை அழைச்சார். அதனால தான் நான் இதை என்ன செய்கிறேன்னா இவ்வளோ காடாக என்ன செய்கிறேன்னா பேசுகிறேன். இது காரணமே என்னென்னா, இவ்வளோ காடாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே தான் என் அறிவு தெரியுது. ஓ ரைட்டு, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்த நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம்? ஒரு புனிதருக்கு கொடுத்துட்டோம், ஒரு பரிசுத்தவானுக்கு கொடுத்துட்டோம். அவருடைய வேலையை செஞ்சு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விருப்பப்படி வாழ்ந்த அவங்கள போல வாழ்கிறத விட்டுட்டு நம்ம இன்றைக்கி அவங்கள என்ன செஞ்சுட்டு இருக்கணும், பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மனம் திரும்ப ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன், இன்றைக்கி இந்த புனிதர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், இன்றைக்கி அவங்கள அண்ணன் அழைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி மனம் திரும்பி இருக்கிறதுனால, அந்த அவங்க உபதேசத்தை நான் அப்படியே கடைபிடிக்கிறதுனால, அவங்க பெற்ற அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறதுனால, இந்த சுவிசேஷத்துடைய அழைப்பு என் மேலே இருக்கிறதுனால இன்றைக்கி நான் அவங்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால் அண்ணனுக்கு கூப்பிடுறேன். சபரியாருடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு, அண்ணன் சபரியாரே, உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இருந்த இடத்துக்கு நான் அணிஞ்சிருக்க வந்திருக்கிறேன். இங்கே எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடை உடை, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், அர்ப்பணம் என்னை இன்னைக்கு கடவுளுக்கு அர்ப்பணிக்க செய்திருக்கிறது. கைதிட்டுங்களை பார்ப்போம். நீங்கள் வாழ்ந்தது போல, எல்லாத்தையும் தொடர்ந்து வாழ்ந்தது போல நானும் வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு எண்ணம், ஒரு சிந்தை எனக்கு எப்பொழுது உண்டாகி என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதனால் இந்த மனசுங்கிறது, இருதயங்கிறது நல்ல விஷயத்தை நாடணும், தேடணும். நல்ல விஷயத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் சிந்திக்கணும். அதனால் இந்த கருவூலம், இந்த இருதயமாகிய கருவூலத்தை, இங்கே தான் இங்கே தான் அற்புதங்களை செய்கிற சக்தி. அந்த மனம் திரும்பின மனுஷன் இந்த உடலில் இந்த கோபம், வெறுப்பு, பகை, மனஸ்தாபம், பேராசை, பொறாமை, குடி, வெறி, மார்க்க மத வைராக்கியங்கள், ஜாதி. கிறிஸ்தவன் போகிறோம் பாருங்களேன், ஜாதி. எங்கள் ஜாதிக்காரர்ல, எங்கள் சொந்தக்காரர்ல, எங்களுக்கு வேண்டியவர் இல்லை, எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு சொன்னால், இங்கே தான் நீ மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. அதனால தான் ஏன் திருக்கு திருச்சியை மனம் திரும்பு, ஊழியக்காரனை மனம் திரும்புன்னு ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னால்,
ஊழியக்காரர் தான். இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பஞ்சாபில் பஜிந்தர் பஜின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊழியர், கொஞ்சம் யங்மேன் தாங்க. மனுஷன் ஸ்டேஜில் ஏறினார்னு சொன்னால் அப்படி படுக்கையோடு கொண்டாந்து கட்டிலோடு அடிச்சுவாங்கன்னா, படுக்கையில் கால் ஊனமானவன் நடக்க முடியாதவனை கொண்டாந்து அப்படியே அடிச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மனுஷன் போய் இப்படியும் பாருங்க, அவன் அப்படியே எந்திரிப்பாங்க. அவர் கையை பிடிச்சி அப்படியே தூக்குவார், அப்படியே எந்திரிப்பான். பேய் நாக கண்ணி அப்படியே பாம்பு நெளிஞ்ச மாதிரி நெளிஞ்சு எந்திரிச்சுன்னா ஆடி கதறி ஓடுங்க. நான் ரொம்ப அந்த ஆளுடைய இதை, அவர் மொழி எனக்கு பஞ்சாப் இது தெரியாது, ஆனால் இங்கிலீஷில் இது பண்ணுவார், அவங்க மொழியில் இது பண்ணுவார். அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அந்த மனுஷன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அவர் ஆயுள் கைதி. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, அந்த மனுஷன் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் முடியாது. ஏன்னா அவருடைய அந்த பவர், அந்த இறைவனுடைய அந்த கீழ்ப்படிதல், அந்த அவர் இது பண்ண உடனே இறை அந்த செயல்கள், சில சாத்தானுடைய சோதனைகள், சில பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அதை எதாவது பேச விரும்பலை. இன்றைக்கி சிறை ஆயுள் தண்டனை அப்படி தீ இணைஞ்சிருக்கிறாங்கன்னா போட்டுருக்குறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்ன தான் நீ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீ தீர்க்க தரிசனம் நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பலை, அந்த மனசில் அழுக்கு இருந்துச்சு சொன்னால், அந்த அழுக்கு ஒன்று என்ன செஞ்சிருன்னு சொன்னால் உன்னை அசிங்கப்படுத்தி அந்த தேவனுடைய ராட்சியத்திற்கு தகுதி இல்லாதவனாக மாற்றிவிடும். நான் ஏன் சொல்கிறேன் மனம் திரும்புன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் என்ன செய்யலாம்னா தேவ வரம் வழிபடலாம். இதெல்லாம் வரம், அற்புதங்களை செய்கிற வரம், புதுமைகளை செய்கிற வரம். வரங்கள் அப்படியே சூப்பராக ஆப்ரேட் ஆகும். பேய் ஓட்டுற வரம், தீர்க்க தரிசன வரம், பேசினா தீர்க்க தரிசனம் அப்படியே என்ன செய்யும், அக்யூரேட்டாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, லட்சக்கணக்கான மக்கள். அவருடைய ப்ரோக்ராம் பார்த்த சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் தெரியுமா? 30 லட்சம் பேர். இதெல்லாம் கொஞ்சம் 30 லட்சம் பேர் அவருடைய ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் இன்னைக்கு என்ன ஆகிட்டாரு, ஆயுள் கைதி. ஆனால் நான் என்ன, அவர் மோசமானவர் தவறானவர்கள்லாம் நான் என்ன செய்ய வரல, பஞ்சாயத்து அதாவது தீர்ப்பிட வரல. ஒரு விஷயம் எனக்கு இதில் என்ன தெரிஞ்சுன்னா, ரைஸெல்லாம் ஒரு விஷயம் இதில் என்ன தெரியும்னு சொன்னால், நீ மனம் இந்த மனசில் அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மனதினுடைய அழுக்குகள் ஏதோ ஒரு அழுக்கு, ஒரு பணத்து மேலே உள்ள, ஒரு செல்வத்து மேலே, ஒரு பெண்ணு மேலே, இந்த உலகத்து மேலே கடவுளை விட ஒரு சின்ன ஒரு இதை நீ வச்சுட்டேன்னு சொன்னால், இந்த மனசு தாறுமாறாக போயிடுச்சுன்னு சொன்னால், இந்த மனசு இந்த இருதயத்தை நீ காவலை காக்காமல் விட்டுட்டுன்னு சொன்னால், அது ஒன்று எந்த இடத்துலையும் கொண்டு நிறுத்திடும். கடவுளை விட்டு என்ன வெகு தொலைவில் விட்டு உட்கார வச்சு. சிறையில் ஒரு போதகர் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்பி ஒரு ஹிந்து இதிலிருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அதான் சொல்கிறேன், அவர் கையை வைக்க வேண்டாம், சும்மா இப்படி அப்படின்னா போதும். அந்த நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறவனை கையை பிடிச்சி இயேசு நாமத்தை பா அப்படின்னா போதும். ஆட்டுக்குட்டி வந்த மாதிரி அவன் அடிச்சு வந்தால் எழுப்பி மேலாக வருவான், கண் கூட அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டாருன்னு சொன்னால், ஏன்னு தெரியலை. அதை பற்றி நான் என்ன செய்யலைன்னா, ஒரு நீதிமான், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், வரங்கள் செயல்படுகிற மனுஷன், வரங்கள் அதான் சொல்கிறேன், வரங்கள் செயல்படும். கோயிலுக்கு போவீங்க, அதான் 99 நீதிமான்கள், மனம் திரும்பாத நீதிமான்கள். நல்லா கவனிச்சோம். இதை மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்னா அழுத்தி பேசுகிறேன். மனம் திரும்பாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம், பூலோகத்திலே சந்தோஷம், குடும்பத்திலே சந்தோஷம், அந்த சமூகத்துக்கே சந்தோஷம், அந்த அவன் போகிற இடம், வர்ற இடம், இருக்கிற இடம், எல்லா இடத்துக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கைதிக்கு நிஜம். அதனால தான் சொல்கிறேன், உன்னை கடவுளுக்கு ஆகாதவனாக, இந்த சபைக்கு ஆகாதவனாக, இன்னும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஆகாதவனாக மாற்றுகிறது எதுன்னு சொன்னால் மனதினுடைய அழுக்குகள். உங்களை நான் கோவப்பட்டு ஒன்று திட்டேன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? இந்த உறவு என்ன செய்யுது, அந்த பகை என்ன செய்யுது, வளர்ந்துட்டே இருக்கு, தீமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
அதனால தான் சொல்கிறேன், மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நீ சாதுவாகி விடுகிறாய், சன்னியாசியாகி விடுகிறாய். ஐம்புலன்களை அடக்கி பரவசப்பட்டு கண் 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 நல்ல மூடப்பட்டு அந்த சோல் தேவனோடு உறவாடுது. மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய அனுபவம் எப்படின்னு தெரியுமா? அவங்க தியானத்தில் உட்கார்ந்தானா, ஜெபமெல்லாம் பண்ண மாட்டான், தியானத்தில் உட்கார்ந்தானா கண்ணு பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிடும், கண் முழிக்க முடியாது, கை காலெல்லாம் அசையாது. இந்த சோல் அந்த இறைவனோடு உறவாடி கொண்டிருக்கும். அந்த இறைவனுடைய வார்த்தை உன் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கும். கைதிகளை பார்ப்போம். இதை அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு அங்கே நினைச்சாருன்னு அதை பார்க்குறார். அவர் பசி உண்டாயிட்டு அந்த நேரம் தியானத்தில் உட்கார்றார். கண்ணு அப்படியே பரவச நிலை, மெய் மறந்த நிலை போயிட்டார், உறக்க நிலை போயிட்டார். மேலேருந்து கூடு இறங்கி வரும், கடவுள் பேசுகிறார், போ இந்த ஜனங்களோடு போய் நீ நினைச்சி. அதாவது இவங்க புறஜாதிகள்கிட்ட போகக்கூடாது, அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டில் தங்கக்கூடாது, அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா நீ சாப்பிடு, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போ இந்த நிலை தான் என்னதுன்னா மனம் திரும்பின நிலை. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், மனம் திரும்புதலுக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளை நாம் மைமைப்படுத்தும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஏழைக்கு நம்ம முக்கியத்துவம், ஏழைக்கு செய்கிறவன் இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான். அந்த ஏழையை பார்த்த உடனே இந்த மனசு என்ன செய்யணும், அங்கே தத்துவம் பேசக்கூடாது. தான் கை கால் நல்லா இருக்க, உழைச்சி சாப்பிட வேண்டியதாங்க, இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. முடிஞ்சால் செய்ய, இல்லைன்னு நினைச்சி. அதனால் இந்த மனம் திரும்புதலை நல்லபடியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இறைவனோடு நாம் ஐக்கியப்படுத்தி வைத்துக்கொள்வோம். இந்த மனம் திரும்பாட்டை நிச்சயமாக யாரும் என்ன செய்ய முடியாது. தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மிராக்கள் அற்புதங்களை பண்ணாலும் சரி, எவ்வளவு நல்லா நாம் பிரசங்கம் பண்ணாலும் பாட்டு பாடினாலும் சரி, எங்கே போக முடியாது. அதனால் எனக்கு எந்த போதகரும் எந்த கன்னியாஸ்திரிகளும் சாமியார்களும் எனக்கு என்ன கிடையாது, விரோதிகள் அல்ல. அவர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பிள்ளை, அவருடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நிறைவாழ்வை நிலைவாழை அடையன்னு சொன்னால் இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம யார்கிட்டையும் ஒரு நல்லா இல்லாமல், நல்ல சந்தோஷமாக உறவாக இல்லாமல், சமாதானமாக இல்லாமல், பகையோடு வெறுப்போடு இருந்துக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், கூட்டத்துக்கு போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசுவை யாரும் வேண்டாம்னு சொல்லலை. இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இயேசு மேலே அன்பு சொல்கிறாங்க. யாரை வெறுக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவனை வெறுக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை வெறுக்கிறாங்க. ஏன்? இவனுடைய நடை, உடை, பேச்சுக்கள், செயல்கள் எதுவுமே என்ன இல்லை, சரியா இல்லை. அதான் நாம் சரியாக இருந்தால் மந்திரம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஓத வேண்டியதில்லை. கைதட்டி என்ன செய்வோம், நல்லா கரங்களை தட்டிய விஷயம், நல்லா கைதட்டிய விஷயம். அதனால் வாழ்க்கையை என்ன செய்வோம்னா ஒரு சீரான பாதையில் என்ன செஞ்சுட்டு போவோம், கொண்டு போவோம். மனம் திரும்புதல் பாதையில் என்ன செய்யணும் கொண்டு நம்ம வாழ்க்கையை இந்த தவக்காலத்தில் தவம் செய்ய மனதில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் தவம் செய்கிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தவம்னா என்ன? வேண்டாம், கடவுளுக்கு மேலே இது எனக்கு தேவையில்லை, கடவுளை விட எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, இந்த உயிர் பெருசு இல்லை, இந்த உடல் பெருசு இல்லை, இந்த உடலுடைய ஆசைகள் இச்சைகள் எனக்கு பெருசு இல்லை, கௌரவம் பெருசு இல்லை, இந்த பட்டம் பதவி பெருசு இல்லை, புருஷன் பெருசு இல்லை, பொஞ்சாதி பெருசு இல்லை, இந்த உறவுகள் பெருசு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம அதை தூக்கி எரிஞ்சிட்டு நினைச்சின்னா வரணும். இன்னொன்று, இந்த ஊழியக்காரங்களை பேசுகிறதுல இன்னொரு விதம் சொல்கிறாங்க. ஜான் ஜெபராஜன் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ஆட்டம் பாட்டம் கூத்து பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி அவர் சபையே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார், அவர் சபையை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சபையை விட எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, எனக்கு வேண்டியவங்க தான் எனக்கு பெருசு, சபை பெருசு இல்லை. ஒரு ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் அந்த உள்ளவங்களை ரொம்ப பெருசாக பேசுகிறார். அதனால் எனக்கு இந்த சபையார் என்ன குறை சொன்னாலும் எனக்கு அது பெருசு இல்லை, சபையை எனக்கு பெருசு இல்லை, இந்த தனிநபர் எனக்கு பர்சனல் சொந்த விருப்பப்பட்டவங்க, என்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்க, அதனால் நான் அவங்கள என்ன செய்வேன். கடவுள் கூட பெருசு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா பேசுகிறா. அதான் மனம் திரும்பணுங்க. நீங்களாம் மனம் திரும்பணும்பா. சபை பெருசு இல்லையா? ஒன்று
நீ சபை பிறகு எதுக்கு நீ ஊழியக்காரனா இருக்க? சொல்லுங்க. சபை பெருசு இல்லைன்னா நீ எதுக்கு ஊழியக்காரனா இருக்க? அதனால இன்னைக்கு நிறைய இந்த மனம் திரும்புதலுடைய பிரச்சனை, மனம் திரும்பாமல் இந்த ஊழியத்துக்கு வரதுடைய பிரச்சனை இதுதான். அதனால இதே மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால தேவையில்லை, இவன் பேர் சொல்லி இது பண்ணால் நான் விரும்பலை. அதனால ஒரு சில விஷயங்களை நான் என்ன செய்யணும், நீங்கள் தெளிவடைங்கிறதுக்காக சொல்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது, தேவ ஆசீர்வாதத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்முடைய நடை, உடை, சொல், செயல், சிந்தனை அனைத்தும் மிக மிக முக்கியம் என்று சொல்லி நம்முடைய மனதை ஆண்டவருக்கு ஏற்ற நிலையிலே வைத்து இந்த இருதயத்தை எல்லா காவலோடு காத்து இந்த இருதயத்தை சுத்தமாக தேவன் தங்கும்படி பேசும்படி நம்மளை வழிநடத்தும்படி இந்த இருதயத்தை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சி ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.